இப்போது எங்ககிட்ட வந்து புற்றுநோயாளிகள் கதிர்வீச்சு சிகிச்சைக்காக இங்கு வரும்பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்கிற கதிர்வீச்சை வந்து எவ்வளவு அளவு கொடுக்க வேண்டும், என்ன ஆற்றலில் கொடுக்க வேண்டும், என்ன டைரக்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 3D கணினி டிபிஎஸ் ட்ரீட்மெண்ட் பிளானிங் சிஸ்டம்னு சொல்லுவோம், அது மூலமாக வந்து கணக்கிடுறோம். நாங்கள் மேலும் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டையும் அந்த கதிர்வீச்சு சிகிச்சைக்கு அனுப்பும்போது இது கரெக்டான இடத்துல தான் இருக்கா, கரெக்டான ரேடியேஷன் டோஸ் தான் போகுதா அப்படிங்கிறத வந்து ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது மூலமாக ஒரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் பண்ணுறோம். இது பண்ணுறது என்னென்னா, இதை என்ன டைரக்ஷனில் கொடுக்கணும் அப்படிங்கன்னா, இந்த நார்மல் டிஷ்யூஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமையும் இந்த கேன்சர் கட்டிக்கு மட்டும் நிறைய டோஸ் கொடுத்துட்டு நார்மல் டிஷ்யூஸை வந்து ஸ்பேர் பண்ணுறது தான் இது இந்த பிளானிங்கோட வேலை. அப்புறமா வந்துட்டு நாங்கள் இங்கே வேலை செய்கிற ரேடியேஷன் ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் வி யூஸ் டு மானிட்டர் த ரேடியேஷன் டோஸ். இப்போ எல்லா கதிர்வீச்சுங்கிறது எல்லாம் அபாயகரமானது, எல்லாருக்குமே பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த ரேடியேஷன் டோசிமீட்டர், பர்சனல் டோசிமீட்டர்னு ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுப்போம் எல்லாருக்கும். அந்த பேட்ஜ் மூலமாக ஒரு ஒர்க்கருக்கும் எவ்வளோ ரேடியேஷன் அவங்க வாங்குறாங்க அப்படிங்கிறத கணக்கிடலாம். இது வந்து 20 மில்லிசிவாட் பெர் இயர் ஒரு ரேடியேஷன் ஒர்க்கர் ரிசீவ் பண்ணலான்னு ஒரு அளவுகோடு இருக்குது. இது வந்து அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக்கு வந்து 1 மில்லிசிவாட் ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீஸராகவும் இங்கே பணிபுரிகிறோம். இந்த ரேடியேஷன் வந்துட்டு ரேடியேஷன் ஒர்க்கருக்கு, பப்ளிக்கு, பேஷண்ட்டுக்கு இவங்க எல்லாருக்கும் அந்த லிமிட்ஸ்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது பாதுகாக்கிறது எங்களுடைய பணி. எந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி புற்றுநோய் பாதிப்பாக வந்தாலும் எப்படி ஏதாவது அவங்க அந்த வேண்டிக்கிட்டு அவங்க அனுப்புவீங்களா? அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் எதுவும் இல்லைங்க சார். இல்லை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிகுறிகள் இந்த மாதிரி இருக்கு அப்படின்றது உங்கள் டிபார்ட்மெண்ட் ஏதாவது சொல்லுவீங்க? பேஷண்ட்ஸ் கதிர்வீச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வெளியில் வந்தபோது நான் அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன் சார். இப்போது இங்கே பணிபுரியக்கூடிய இந்த ரேடியேஷன் ஒர்க்கர், அங்கே எக்யூப்மெண்ட்டு கூட மிஷின்லேயே பேஷண்ட் எல்லாம் பொசிஷன் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் கதிர்வீச்சு வந்து பாதிக்குங்கிறதுனால எல்லாருக்கும் வந்து பர்சனல் மானிட்டரிங் அப்படின்னு ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லா ரேடியேஷன் ஒர்க்கரும் இந்த மாதிரி ஒரு பேட்ஜை போட்டுட்டு தான் அந்த ரூம்குள்ளேயே அவங்க போகணும். இந்த பேட்ஜ் என்ன பண்ணோம்னா, இட் வில் மெஷர் த ரேடியேஷன், எவ்வளோ அவங்க டோஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கணக்கிட்டு சொல்லும் நமக்கு. இதை 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நாங்கள் ஒரு இடத்துக்கு அனுப்புவோம், அவங்க எங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ஒரு ரேடியேஷன் ஒர்க்கர் வந்து 20 மில்லிசிவாட் ஒரு வருஷத்துக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஏஇஆர்பிங்கிறது வந்து ஒரு நிர்ணயித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் வந்து 1 மில்லிசிவாட் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற அந்த ரேடியேஷன் சேஃப்டி ஆஃபீஸர் பணியவும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி வி வில் டீச் தெம், நாங்கள் எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி பாதுகாப்பான முறையில் நீங்கள் வேலை செய்யணுங்கிறதையும் நாங்கள் டீச் பண்ணுவோம். தே ஹாவ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆல்சோ. கோப்பெரும் தேவி, பேராசிரியர், மருத்துவ இயற்பியல் துறை.